ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக எப்படி ஒரு வாட்டர் கேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டீ கப் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஸ்கெட்ச் வச்சு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 கேண்டில் பண்ண போகிறேன். அதில் நான் குட்டி குட்டி ஃப்ளார் அப்புறம் லீஃப் அப்படின்னு எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி டிசைன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் குட்டி குட்டி பபிள்ஸ், ஃப்ளார்ஸ், அந்த மாதிரி கில்டர் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி நீங்கள் அதை டெக்கர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வாட்டரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் ரவுண்டாக. அதுக்கு மேலே விளக்கு போடுற திரியை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதை இப்படி பண்ணிக்கலாம். அப்போ தான் விளக்கு போடும்போது அழகாக கரெக்டாக எரியும். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கிட்டு அதை குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் இந்த சிசர் வச்சு குட்டியாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இந்த திரியை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை மாதிரி 5 விளக்குக்கும் 5 பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் விளக்கு நல்லா எரியும். இப்போ நான் அதில் கொஞ்சமாக கில்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த திரியை எடுத்து அந்த விளக்குக்குள்ளே வச்சிடுறேன். அதே மாதிரி எல்லா விளக்குலையும் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்டர் கேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்றிடலாம். இந்த கேண்டில் எனக்கு 1 ஹவருக்கு மேலே வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எண்ணெயும் மிச்சமாகும், விளக்கும் எரியும்.